இறங்கும் போதெல்லாம் வாங்கணும். மக்கள் வந்து இறங்கும் போது வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இறங்கும்போது வாங்கினா ஏறும்போது வித்துறணும்ல. அது வேணும்னா வித்துக்கலாம் சார். அது சார் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏறும்போது வேகமாக வந்து வாங்குறாங்க சார். சார் சொன்னார்ல அந்த மாதிரி. ஆனால் இறங்கும் போது தான் வேகமாக வந்து வாங்கணும். இறங்கும் போது தான் வாங்கணும், ஏறும்போது நிதானமாக இருக்கும். ஆனால் மக்கள் வந்து உல்டா பண்ணுறாங்க. எஸ் சார், ஒன் சஜஷன். நீங்கள் தங்கத்தை குறுகிய கால லாபத்திற்கான முதலீடாக பார்க்காதீர்கள். தங்கம் வந்து உங்களுடைய முதலீடுகளின் மொத்த அசெட்டில் ஒரு பகுதியாக வர வேண்டிய நிலைக்கு மாறிவிட்டது. இப்போ அப்பப்போ செய்தி பார்க்காதீர்கள், அப்பப்போ விலை மாற்றங்களுக்காக பயப்படாதீர்கள். ஒரு அளவு பணத்தை எடுத்து வைத்து ஓரளவு தங்கத்தை வாங்கி கொண்டு இருங்கள். அது நகையாகவோ முதலீடாகவோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும். ஏறாவிட்டாலும் பணம் பத்திரமா இருக்கும். ஓகே சார், நான் இன்றைக்கி வரும்போது என்னோட ஓலா டிரைவர் தெரிஞ்சவர் தான். அவர் பேசிட்டு வரும்போது கேட்டார், மேடம் நான் என்ன பண்ணுறது, தங்கம் வாங்கலாமா அப்படின்னு. அவருக்கு சொன்னது தான், நம்ம வந்து முதல்ல நம்ம மைண்ட் செட்டு, நம்ம இன்வெஸ்டரா ட்ரேடரா அப்படிங்கிறது. ட்ரேடர்னா கவலையில் இறங்கினாலும் பயப்பட மாட்டாங்க, மறுபடியும் வாங்குவாங்க, ஏறினாலும் பயப்பட மாட்டாங்க. நம்ம இன்வெஸ்டர் தான் முக்கால்வாசி பேர். அதுவும் நம்ம நடுத்தர மக்கள்லாம் முக்கால்வாசி இன்வெஸ்டிங் தான். நம்மளால டெய்லி பணம் ஏறிச்சா இறங்கிச்சாலாம் பார்க்க நம்மளுக்கு நேரமும் கிடையாது. ஸோ பீரியாடிக்காக மாதம் ஒரு கிராம் வாங்குறீங்களா, கண்டிப்பாக 14,000 ருபீஸ் உங்களால் ஸ்பேர் பண்ண முடியுமா? இல்லை ½ கிராம் வாங்குறீங்களா? பீரியாடிக்காக வாங்கிட்டே இருங்க, சேர்த்துட்டே இருங்க. அதை விற்கிறத பற்றி நம்ம இன்வெஸ்டர் யோசிக்க வேண்டாம். மாதிரி உங்கள்ட்ட கொஸ்டின் கொஞ்சம் சேஞ்ச். ஏன்னா ஒருத்தர் ஒரு நார்மலான ஆள், இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆர் அ பர்சன் ஹூ இஸ் வெல் இன்ஃபார்ம். அவர் இப்போ ஒரு தங்கம் வாங்குறாரு இல்லை வெள்ளி வாங்குறாரு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? ஏன்னா இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கு இல்லையா? யூ கேன் கிவ் தம் 2-3 சஜஷன்ஸ். யாரோ ஒரு நகையை போய் ஃபிசிக்கலாக வாங்குறாருன்னா நான் சொல்லிட்டேன், கோமேக்ஸில் போய் நைட்டே பார்த்துடணும். இணையத்தில் நீங்கள் நேரடியாக போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்த நாள் இந்தியாவில் என்ன நடக்க போகுதுங்கிறத நைட்டே தெரிஞ்சிடும். ஒன்று, நிறையா பெண்கள் வந்து இந்த காணொலியை நீங்கள் போடும்பொழுதே தங்கம்னு நீங்கள் போட்டுட்டாலே பெண்கள் தான் இந்த காணொலியை பார்க்க போகிறாங்க. அந்த பெண்கள் முன்னாடி வந்து தங்கம் தான் போட்டால் தான் நாங்கள் வியூ போகும். ஓகே, அப்போது அந்த பெண்கள் பார்க்குறாங்க. அன்னைக்கு அந்த காலத்தில் சமையலடி பெண்களாக இருந்தாங்க. அன்னைக்கு தமிழக பெண்கள்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. அந்த சமையலடி பெண்கள் தான் இந்த நகையெல்லாம் வச்சுருந்து ஃபிசிக்கல் நகையெல்லாம் வச்சு 34,000 டன் வச்சுட்டோம். தயவு செஞ்சு புதுமை பெண்ணாக நவீன பெண்களாக மாறி ETF-குள்ளே உள்ளே வந்து அதில் நீங்கள் ப்ராஃபிட்டை பார்ஷியலாக புக் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். நவீனமாக நீங்கள் உள்ளே வர்றது நல்லது, பங்கு சந்தையோடு சேர்ந்து பயணிக்கிறது நல்லது. இன்னொன்று, ஒரு பையன் ஒரு சில்வரை போய் வாங்குறான்னா சில்வர் திரும்பவும் நாங்கள் சொன்னது 20%, அதுக்கு மினிமம் நான் 2% தான் கொடுப்பேன் சில்வர். ஏன்னா லாட்ரி டிக்கெட் அடித்தா லாட்ரி வந்தால் வருது போனால் போதும். 2% வச்சுக்க, அதுவும் ETF-ஆக வாங்கி வை, தவறு கிடையாது. SIP மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. SIP மியூச்சுவல் ஃபண்டில் அதே தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எங்கே கம்மியாக இருக்கோ, வருஷத்துக்கு நான் கொடுக்குற எக்ஸ்பென்ஸ், இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுப்பேன். அப்போது மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்குறேன், ETF-ல பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்குறேன். அடுத்து நகைக்கடையில் பார்க்கும்பொழுது அந்த 12 மாதத்தில் யார் எனக்கு அதிக செய்கூலி சேதாரத்தை கட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் வர வைக்கிறது சிறப்பானது ஒன்று.